வணக்கம். ஒரு சின்ன கேள்வி. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே ஆட்டி பார்க்க முடியுமா? வாங்க, பேரரசர் அக்பரோட ஒரு சவாலையும் அது அமைச்சர் பீர்பால் தன்னோட அறிவால எப்படி அசால்ட்டா சமாளிச்சாருங்கிற ஒரு சூப்பரான கதைக்குள்ள போகலாம். அறிவுடையார் எல்லாம் உடையார். இந்த ஒரு வரிதான் நம்ம கதைக்கே ஒரு அஸ்திவாரம் மாதிரி. அதாவது பணம், பதவி, அதிகாரம் இதெல்லாம் விட உண்மையான பவருங்கிறது அறிவுல தான் இருக்கு. இந்த உண்மை அக்பர் பீர்பால் கதையில எப்படி வருதுன்னு இப்ப நாம பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட சபை, அங்க இருக்கிற பெரிய பெரிய அறிவாளிகளால கூட பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. அந்த ஒரு கேள்வியால மொத்த சபையுமே ஸ்தம்பிச்சு நிக்குது. அப்படி என்ன கேள்வி அது? வாங்க அந்த தருணத்துக்குள்ள போலாம். சரி, முதல்ல நம்ம கதையோட ஹீரோஸ் யாருன்னு பாத்துரலாமா? ஒருத்தர் மாபெரும் பேரரசர் அக்பர், இன்னொருத்தர் அவரோட புத்திசாலியான ஆலோசகர் பீர்பால். இது வெறும் ராஜமந்திரி கதை மட்டும் இல்ல, அதிகாரத்துக்கும் அறிவுக்கும் நடந்த ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான போட்டி இது. இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு துருவங்கள் மாதிரி. ஒரு பக்கம் பவர் கம்பீரம்னு சிங்கம் மாதிரி இருக்கிற நம்ம அக்பர், இன்னொரு பக்கம் எவ்வளோ பெரிய சிக்கலா இருந்தாலும் சிம்பிளா ஒரு தீர்வு சொல்ற அறிவு ஜீவி நம்ம பீர்பால். இவங்களுக்குள்ள இருந்த இந்த கெமிஸ்ட்ரி தான் கதையோட சுவாரஸ்யமே. பேரரசர் அக்பருக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. தன்னோட சபையில இருக்கிறவங்களோட மூளைய கசக்குற மாதிரி அப்பப்போ சில விசித்திரமான கேள்விகளை கேட்பார். அப்படி ஒரு கேள்விதான் இந்த கதைக்கு ஆரம்ப புள்ளியா அமையுது. அன்னைக்கும் அப்படிதான். அரசவை ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்துச்சு. அப்போ அக்பரோட முகத்துல ஒரு சின்ன புன்னகை வந்துச்சு. அதுதான் ஒரு புயல் வரப்போறதுக்கான அறிகுறி. அவர் கேட்ட கேள்வி இதுதான்: நம்ம ராஜ்யத்துல மொத்தம் எத்தனை காகம் இருக்கு? என்னது, காகத்தையா? எப்படிங்க எண்ண முடியும்? இது ஒரு பக்கம் வேடிக்கையா இருந்தாலும் இதுக்கு யாராலையும் பதில் சொல்லவே முடியாது இல்லையா? அந்த கேள்விய கேட்டதும் மொத்த சபையும் அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் தலைய சுரிஞ்சாங்க. ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. என்னடா இது, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை. சபை முழுக்க ஒரு மயான அமைது. ஆனா இந்த கலேபரத்துல ஒருத்தன் மட்டும் ரொம்ப கூலா இருந்தாரு. அது யாரு? நம்ம பீர்பால் தான். மத்தவங்கெல்லாம் கேள்விய கேட்டு குழம்பி நின்னப்போ பீர்பால் அந்த கேள்விய எப்படி டீல் பண்ணலான்னு யோசிச்சாரு. அவரோட கவனம் பதில்ல இல்ல, அந்த பதில எப்படி சொல்றோங்கிறதுல தான் இருந்துச்சு. பீர்பாலோட பிளான் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். ஸ்டெப் 1 அந்த சேலஞ்ச தைரியமா ஏத்துக்கிட்டாரு. ஸ்டெப் 2 பதில் சொல்ல கொஞ்சம் டைம் கேட்டாரு. ஸ்டெப் 3 இதுதான் ரொம்ப முக்கியம், எல்லாரும் யோசிச்ச மாதிரி யோசிக்காம டோட்டலா வேற ஒரு ஆங்கிள்ல யோசிச்சாரு. சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள் கழிச்சு பீர்பால் சபைக்கே வர்றாரு. அப்போ அங்கிருந்த எல்லார் மனசுலயும் ஒரே கேள்விதான்: நிஜமாவே பீர்பால் காகத்தையெல்லாம் எண்ணிட்டாரா? அக்பர் உட்பட எல்லாரும் பீர்பால் என்ன சொல்ல போறாருன்னு ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. பீர்பால் சபைக்கு நடுவுல வந்து கம்பீரமா நின்னாரு. பென் டிராப் சைலன்ஸ். எல்லாருடைய பார்வையும் அவன் மேலதான் இருந்துச்சு. அந்த அமைதியை கலைச்ச பீர்பால் சொன்னாரு, பேரரசே, நம்ம ராஜ்யத்துல கரெக்டா 99,463 காகங்கள் இருக்கு. அடங்கப்பா, இவ்வளவு துல்லியமா ஒரு நம்பரை சொன்னதும் அங்க இருந்தவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், பாதி பேருக்கு சிரிப்பே வந்துருச்சு. அக்பருக்கே ஒரே ஆச்சரியம். எப்படி பீர்பால் இவ்ளோ உறுதியா சொல்ற அம்னு கேட்டாரு. அதுக்கு பீர்பால் சொன்ன பதில்தான் இந்த கதையோட ஹைலைட்டே. அவர் சொன்னாரு, ரொம்ப சிம்பிள் மகாராஜா, வேணும்னா நீங்களே ஆள் வச்சு எண்ணி பாருங்க. ஒருவேளை நான் சொன்ன நம்பரை விட அதிகமா இருந்துச்சுன்னா பக்கத்து ஊர்ல இருந்து காகமெல்லாம் நம்ம ஊருக்கு விருந்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம ஊர் காகம்லாம் சொந்தக்காரங்களை பார்க்க வெளியூர் போயிருக்குன்னு அர்த்தம். பீர்பாலோட இந்த பதில கேட்டு அக்பர் உட்பட எல்லாரும் வாய் விட்டு சிரிச்சிட்டாங்க. சரி, இந்த ஜாலியான கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இது வெறும் ஒரு காமெடி கதை மட்டும் இல்ல. பீர்பால் யூஸ் பண்ண டெக்னிக் பேரு தான் லேட்ரல் திங்கிங், அதாவது பக்கவாட்டு சிந்தனை. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பிரச்சனைக்கு நேரா மோதுறதுக்கு பதிலா சுத்தி வளைச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. பீர்பால் காகத்தை என்னவே இல்ல, அந்த கேள்வியையே சமாளிச்சிட்டாரு பாத்தீங்களா? அப்போ பீர்பாலோட சக்சஸ் ஃபார்முலா என்ன? 1, அக்பர் உண்மையான எண்ணிக்கையை தெரிஞ்சுக்க இந்த கேள்வியை கேட்கல, தன்னோட புத்திசாலித்தனத்தை சோதிக்கத்தான் கேட்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. 2, நேரடியான பதிலுக்கு பதிலா ஒரு ஸ்மார்ட்டான பதில கொடுத்தாரு. 3, ரொம்ப ரொம்ப முக்கியம், பயங்கர கான்ஃபிடன்ஸோட அந்த பதில சொன்னாரு. அந்த நம்பிக்கை தான் அவரோட பதிலுக்கு ஒரு பவரை கொடுத்துச்சு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சில சமயம் பெஸ்டான பதில் கரெக்டான பதிலா இருக்காது, ஸ்மார்ட்டான பதிலா தான் இருக்கும். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கானது. உங்க லைஃப்ல வர பிரச்சனைகளுக்கு பீர்பாலோட இந்த லேட்ரல் திங்கிங்க நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.